இப்போ alphabt.comல ஒரு ஃப்ரீ எக்ஸசைஸ் நம்ம பண்ணலாம். இது வந்து ரீஆர்டர் பேராகிராஃபில் வருது. இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் போயிட்டு இந்த இடத்துல நான் ரீஆர்டர் பேராகிராஃப் செலக்ட் பண்ணேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணி முதல்ல அனலைஸ் பண்ணலாம். ஸோ participants were divided into two groups. One engaged in a regular exercise while the other remained sedentary. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸை டிவைட் பண்ணுறதா சொல்கிறாங்க, ரெண்டாக டிவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ட்ரடக்டரி சென்டென்ஸ் அது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எடுத்தோடனே நம்ம ரெண்டு குரூப்பாக டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு இதில் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ ஓவர் டைம் த எக்ஸசைஸ் குரூப் ரிப்போர்ட்டட் a notable improvement in mental well-being. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பிரிமெண்ட் ரிசர்ச் அந்த டைப்பில் வருது. ரிசல்ட்ஸ் பண்ணுறாங்க, கண்டக்ட் பண்ணுறாங்க, அதாவது எக்ஸ்பிரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து ரிசல்ட்ஸ் வருது, அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதுவும் ஃபஸ்ட்டு வராது. A group of researchers set out to investigate the relationship between exercise and mental health. A group of researchers. ஸோ இதில் வந்து இது வந்து ஃபஸ்ட் சென்டென்ஸாக வர வாய்ப்பு இருக்குது. இனிஷியலி தெர் வாஸ் நோ சிக்னிஃபிகண்ட். இது வந்து ரிசல்ட் சொல்கிறாங்க. ஸோ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அதில் ஃபஸ்ட்டு வந்த ரிசல்ட் இது, ஓவர் டைம் வந்த ரிசல்ட்ஸ் இது. ஸோ இது ரிசர்ச், இதுதான் ரிசர்ச் ஆரம்பிக்கிறாங்க, இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அ இண்டிபெண்ட் சென்டென்ஸ் வந்து ஃபஸ்ட் சென்டென்ஸாக வரலாம். இது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து பிரித்து சொல்கிறோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் எப்படி அந்த ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இனிஷியலாக நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் வந்துச்சு, ஓவர் த டைம் என்ன ரிசல்ட்ஸ் வந்துச்சு. சப்மிட் கொடுத்து பார்ப்போம். ஸோ அவுட் ஆஃப் 3 ஸோ இஸ் ரியலி கிரேட். நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வரும். இதில் வந்து ஈஸியாக கிளிக் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.